65,000 ரூபா சொல்றோம். 90,000 ரூபா கோட் பண்றேன். சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா முழுசாவே வாங்கி தரலாம். 30,000 ரூபா கோட் பண்றோம். 2016 ஒரு ஓனர் இருக்கிறதுல ரொம்ப பிரைஸ் கம்மியா தான் சொல்றேன். நான் விலை சொல்றதே 40,000 ரூபா சொல்றேன். 60,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுக்கலாம். 35,000 ரூபாய்க்கு ஃபைனலா தரலாம். அல்லது இன்னும் கூட ஏதோ ஒரு 5 ரூபா முன்ன பின்ன தரலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்களே எடுத்துக்கிற மாதிரினா அந்த எஃப்சி இன்சூரன்ஸ் உண்டான விலையை கம்மி பண்ணி கொடுக்கலாம். அலாய்விலே உங்களுக்கு 30,000 ரூபா வந்துடும். டயர் 20,000 வந்துடும். இதே 50,000 ரூபா வந்துடும். உங்களுக்கு 35,000 ரூபா கோட் பண்றேன். ஃபைனலாக கொடுக்கலாம். 2010 செகண்ட் ஓனர் மாருதி வேகனர் பெட்ரோல் வண்டி. நான் விலை சொல்றது 90,000 ரூபா சொல்றேன். ஓனர்னா ஒரே ஓனர். 40,000 ரூபா சொல்லுது. ஒரு 5 ரூபா முன்ன பின்ன கொடுக்கலாம். பெரிய வித்தியாசம் கிடைக்காது இந்த வண்டி. ஓகே, 50,000 ரூபா கோட் பண்றோம். 20 கிலோமீட்டர் மைலேஜ் வரும். விலை கம்மி தான். 16 மாடல் 25,000 தான் கோட் பண்றோம். இந்த ஓட்டி பாருங்க. ஓட்டி பார்த்துட்டு பிடிக்கலையா வேற வண்டி பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வணக்கம் சேலம் மக்களே, நம்ம வந்தாச்சுங்க அன்னை கார்ஸ் சேலம். இது 3வது அப்டேட்டு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. போன டைம் சொல்லியிருந்தேன் ஐயாமீன் சேலம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து ஐயாமீன் சேலம் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் ரொம்ப முக்கிய சப்ஸ்கிரைபர்லாம் உங்களை சந்திச்சிருந்துருக்கலாம். நீங்கள் வந்து சொல்லலையே அப்படின்னு சொன்னீங்க. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நானே முடிவு பண்ணேன், ஆகா சொல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னு. ஸோ மன்னிச்சுக்கங்க. அடுத்த டைம் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டு வர்றேன். இங்கேயும் சேலத்தில் வந்து உங்களுக்கு அன்னை கார்ஸில் தெரியும், நம்மளுடைய தஞ்சாவூர் அந்த சைடில் உள்ள என்ன காருடைய ப்ரைஸ் இருக்குமோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கக்கூடிய கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இங்கேயும் என்ன கார்லாம் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகியில் ஈகோ, ரெனால்டில் லாஜி, ஸ்விஃப்ட் டிசைர் பார்த்தீங்கன்னா 4 வண்டி இருக்குது. லோ பட்ஜெட் கார்களான ஃபோர்டு ஃபியஸ்டா, ஃபோர்டு ஃபிகோ, சாண்ட்ரோ, ஸ்விஃப்ட் இந்த மாதிரியான கார்கள் லோ பட்ஜெட்டில் இருக்குது. ஃபோக்ஸ்வேகனில் ஆமியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 கார் இருக்குது. i20ல் லேட்டஸ்ட் மாடல் இருக்குது, ஓல்டு மாடல் இருக்குது, பிரிஸா இருக்குது, டஸ்டர் இருக்குது, i10 இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு ஈகோ ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ரெனால்ட் ட்ரைபர் இருக்குது. இப்படி ஒரு செலக்டடான கார்களுடைய பட்ஜெட் கார்களுடைய கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேசியிருக்கேங்க, நிறைய கலந்து பேசியிருக்கோம். உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் வர்ற வீடியோஸ்லாம் நிறைய கருத்துக்களை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய சேனலுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் வந்து உருவாயிருக்கு. உங்கள் மூலமாக தான் நிறைய வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால நம்மளுடைய வீடியோக்குள்ளே வர கார்களுடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்க. மற்ற ரேட்டோட நார்மலாக நீங்கள் ஆஃபீஸ் வந்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அதோட கிட்டத்தட்ட 50,000லேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் விலை குறைவாக சொல்கிறாங்க. ஸோ அதை பயன்படுத்திங்க. அதே மாதிரி நேரில் வந்து பார்த்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு அனுசரித்து கொடுப்பாங்க. நம்ம பேர்களை பயன்படுத்திக்கங்க. ஸோ வணக்கம், நான் உங்கள் வெற்றி. நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க, நம்புறேன். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போ போல் நம்மளுடைய இந்த சின்ன இதயத்துக்கு ஒரு பெரிய லைக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். வாங்க கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். சேலம் அன்னை கார்ஸில் 3வது வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அண்ணன் ஓனர் அண்ணன் இருக்கார். டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய விதத்தில் ரேட்டுமே நம்மளுக்கு குறைச்சி கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ள ரேட்டோட நம்ம வீடியோஸில் ரேட்டு கம்மியாக இருக்குது. வாங்க எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்கிறேண்ணா. நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். 3வது டைம் எங்களை கூப்பிட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமாங்கண்ணா. அதே மாதிரி இப்போ நம்ம ரேட்லாம் பார்க்கல, எனக்கு தெரிஞ்சு ஒரு மற்ற இதோட ஒரு 20,000 30,000 கம்மியாக தான் எங்களுக்கு சொல்கிறீங்க. 50,000 ரூபா சின்ன வண்டிக்கு 50,000 ரூபா, பெரிய வண்டிக்கு 1 லட்ச ரூபா கம்மிண்ணா. சூப்பர்ண்ணே. ஏன்னா அதனாலதான் டெய்லியும் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ண முடியும். நிச்சயமா. நம்ம விலையை சேர்த்து சொல்லி கம்மி பண்றதுக்கு ரீசனபிளா விலையை சொன்னோம்னா டக்கு டக்குன்னு சேல்ஸ் ஆயிடும், வியாபாரம் ஆயிடும். ஆமா. ஓகே. ஆனா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் பக்கத்திலே கொண்டலாம்பட்டி ரவுண்டானா இருக்கு. கொண்டலாம்பட்டி ரவுண்டானத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா அன்னை கார்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஆஃபீஸ் வச்சிருக்கிறோம். இப்போ அந்த இடத்துல தான் நின்று நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஓகேண்ணா. கூகுள் மேப்ல அன்னை கார்ஸ்ன்னு போட்டாலே தாராளமா வரும். கூகுள் மேப்ல நீங்க அன்னை கார்ஸ்ன்னு போட்டீங்கன்னாவே தாராளமா நம்ம ஆபீஸை கொண்டு வந்து ரீச் பண்ணி. அன்னை கார்ஸ் சேலம்னு போட்டா வந்து. ஆமா ஆமா. ஆபீஸ் ஒர்க் பாத்தீங்கன்னா நான் காலையில 10 மணில இருந்து நைட் 9 மணி, 8 to 9 மணி வரைக்கும் இருப்போம். ஆமா. நீங்க எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன்ல அட்டன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா. சரிங்களா? அடுத்து நம்ம வண்டியை பார்க்கலாங்களா? பாத்துருவோம்ண்ணே. ஃபர்ஸ்ட் என்ன கார் பார்க்குறோண்ணே? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா Volkswagen ஆமியோ. ஆமியோ பார்த்துருவோம். 2016 மாடலு, சிங்கிள் ஓனர் தான். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 40,000 என்னவோ தான் ஓடி இருக்கும். ஹைலைன் டாப் மாடலு, ஏபிஎஸ், ஏர்பேக்கு, அலாய் வீலு எல்லாமே வந்துடும். டாப் எண்ட் மாடலு, பெட்ரோல் வெஹிக்கிள். ஓகே. இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குண்ணா. 4 டயர் நல்லா இருக்கும். 4 டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே முக்கால் கண்டிஷன் பக்கம் இருக்கும். புது டயர் தான் 4மே. டிக்கி வச்ச வண்டி. உங்களுக்கு லாங் போகிறதுக்கு டிக்கிக்கு தேவை அப்படின்னா பின்னாடி டிக்கியில் இருக்குது. மைலேஜ் இல்லைங்காமல் உங்களுக்கு 18 கிலோமீட்டர் தாராளமாக வரும்.
பெட்ரோலா? ஆமா, பெட்ரோல் வண்டி 18 கிலோமீட்டர் தாராளமா வரும். டீசல் வண்டியா இருந்தா 20 கிலோமீட்டருக்கு மேல வரும். ஆமா வரும். இதே 20 கிலோமீட்டர் வரும். நான் 18 கிலோமீட்டர் சொல்ற மைலேஜ். ஓகே 18 கிலோமீட்டர் வரும். 2016 ஒரே ஓனர், ஹைலைன் டாப் மாடலு. இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,65,000 சொல்றோம். நேர்ல வாங்க, ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன என்ன பண்ண முடியுமோ பண்ணி வாங்கி தரலாம். ஆனா வண்டி சூப்பரா இருக்கும். எடுத்தா நீங்க ஜெனரல் செக்அப் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். வேற எதுவும் பெருசாலாம் ஒன்றும் செலவு பண்ண தேவை. ஒரு ஓனரா? 16 ஒரே ஓனர். 16 பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா கையில இருந்தா போதும். அல்லது சிபில் ஸ்கோர்னா நல்லா இருந்துச்சுன்னா பணமே தேவையில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துருக்கலாம். இதுக்கெல்லாம் நல்லா லோன் கொடுப்பாங்க. லோன் வாங்கிக்கலாம், லோன் பண்ணி கொடுத்துறேன் நான். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்குற மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் 2018 ஒரே ஓனரு, ZXi ப்ளஸ். இது டாப் எண்ட் மாடல். ZXi பெட்ரோல் வண்டி, ZXi ப்ளஸ் டாப் எண்ட் மாடலு. அது இல்லாமல் ஆட்டோமேட்டிக். இது ஆட்டோமேட்டிக். யாரோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். வண்டி சூப்பராக இருக்கும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 90,000 ஓடி இருக்கும். 4 டயர் புதுசு இருக்கும். இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்கும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலை, இந்த ஸ்க்ராச்சஸ் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன் நான். இன்னைக்கு பார்க்கும்போது இந்த வண்டி இப்படி இருக்கும், நீங்க நேர்ல வந்து பார்க்கும்போது வண்டி வேற மாதிரி இருக்கும். அப்ப இப்ப சொல்ற ரேட்ல இதெல்லாம் ரெடி பண்ணிடுவீங்க? எல்லாம் ரெடி பண்ணி தான் கொடுப்பேன். ஓகே ஓகே. வண்டி சூப்பரா இருக்கணும். ஆட்டோமேட்டிக் வண்டி ஓட்டத்துக்குலாம் சூப்பரா இருக்கு. ஏசி சூப்பரா கூலிங் வருது. நீங்க எடுத்து பெருசா இந்த வண்டியில செலவெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த டச் அப் ரப்பிங் பாலிஸ்லாம் நானே பண்ணி கொடுத்துருவேன். ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்லாம் வண்டி சூப்பரா இருக்கும். இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5,90,000 கோட் பண்றேன். 2018 ஒரே ஓனரு. அப்புறம் நேரில் வந்து என்ன ஆஃபர் பண்ணுறீங்களோ ஆஃபர் பண்ணுங்க, கிடச்சிச்சின்னா கம்பல்சரி வாங்கி தரேன் உங்களுக்கு. அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு ட்ரைபருங்கண்ணா. இதுவும் 7 சீட்டர் வெஹிக்கிள் தான். இது பெட்ரோல் வண்டி, 2020 மாடல், 2020 மாடலு, ஒரே ஓனரு. கிலோமீட்டரு 70,000 ஓடி இருக்கும். ஓகே. RX இசட்டா டீயானே? இல்லை, RX டீனா. RX டீ. RX என்ன புஷ் ஸ்டார்டட் வராது? ஆமா, அவ்வளவுதானே. சாவில ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏர் பேக் மத்த இன்டீரியர் சூப்பரா இருக்கும். இன்டீரியர் சூப்பரா இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, ABS, ஏர் பேக் எல்லாமே வந்துடும். பாடி லைன்ல ஒரிஜினாலிட்டியா இருக்கும். கண்டிப்பா. இந்த வண்டி இன்னும் வாட்டர் வாஷ் கூட பண்ணல, தொடச்சு தான் நிறுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து தொடச்சோம். அதனால வண்டி பார்த்தீங்கன்னா பல பலன்னு இருக்கும். புது வண்டி மாதிரியே இருக்கும். பண்ற பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திருச்சி நம்பர். இது நமக்கு லோக்கல் பக்கத்து ஊர் தான். திருச்சி நம்பர், ஒரே ஓனரு. இதுக்கு கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு போனுச்சுன்னா 5,500 to 5,45 ரூபாய்க்கு விற்கும். கஸ்டமருக்கு அவ்வளோதான் போகுமா? ஆமா, நான் 6 ரூபா மதிச்சேன். 6,50. 5,500 to 5,45 ரூபாய்க்கு விற்கும். நான் கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5,15 ரூபா சொல்றேன். அப்போ அதையும் அனுசரிச்சுக்கலாம். அதுலயே நேரில் வாங்க, இன்னும் ஏதாவது கம்மி பண்ண முடிஞ்சா கம்மி பண்ணி வாங்கி தரேன். RX டீல RX டீ 2020 மாடல், ஒரே ஓனர், திருச்சி நம்பர், லோக்கல் நம்பர், 7 சீட்டடு, 7 சீட்டர் வெஹிக்கிள். 5,15 ரூபா சொல்றேன். நேரில் வாங்க, ஏதோ 5-10 முடிஞ்சா என்ன கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி வாங்கி தரேன். லோன் ஒரு ஃபுல் லோன் கிடைச்சிருமே. சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா முழுசாவே வாங்கி தரலாம். நிறைய கஸ்டமர் போன வீடியோல பார்த்துட்டு நீங்க தான் லோன் பண்ணி தரேன்னு சொன்னீங்க, லோன் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க. சிபில் ஸ்கோர்னு ஒன்று இருக்கு. அது நல்லா இருந்தா மட்டும்தான் லோன் பண்ணி தர முடியும். நல்லா இல்லைன்னா நான் லோன் பண்ணி தர முடியாது. கார் பார்க்க வரவங்க பார்த்தீங்கன்னா, நான் இந்த வண்டி எடுக்கிறேங்க, லோன் பண்ணி தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல கார் வாங்கணும் அப்படின்னா சிபில் ஸ்கோர்னு ஒன்று இருக்கு, அதை செக் பண்ணணும். சொந்த வீடு ஒன்று இருக்கணும். ஜாமீன் கையெழுத்து போகிறதுக்கு சிபில் ஸ்கோர் இல்லாத ஆளாக ஒரு ஆளை பிடிச்சி ஜாமீன் கையெழுத்து போடணும். பேங்க்ல வரவு செலவு பண்ணியிருக்கணும். அதை விட்டிங்கன்னா செக் லீஃப் வச்சிருக்கணும். வீட்டு வரி ரசீது, கேஸ் பில்லு, இது எல்லாத்தையும் கேட்பாங்க. இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் லோன் தருவாங்க. அந்த வீடே இல்லை அப்படின்னா கூட, ஏதோ இடம் இருக்குது அப்படின்னா கூட லோன் வாங்கி கொடுத்துடலாம். மெயினாக சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்தால் தான் லோன் பண்ணி தருவாங்க. நம்ம பேசிட்டே இருந்தோம்னா இதை பற்றி இன்னும் நிறைய பேசிட்டு தான் இருக்கணும். நம்ம அடுத்த காரை பார்க்கலாம். ஓகே. ஹுண்டாய் இயான் 2013 மாடலு, ஒரே ஓனரு. உங்க ஊர் நம்பர் தான், புதுக்கோட்டை நம்பரு, 6846. 2013 14 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. சிங்கிள் ஓனரு, பெட்ரோல் வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,15 லட்சம் ஓடி இருக்கு. பெட்ரோல் வண்டி. இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40,000 ரூபா கோட் பண்றோம். இந்த வண்டிக்கு லோன் 1,50,000 ரூபா வாங்கி தரலாம்.
1.5 லட்ச ரூபா லோன் வாங்கி தரலாம். ஓகே. ஏதோ ஒரு 70 ரூபா 80 ரூபா கையில் இருந்துச்சுன்னா மீதியெல்லாம் லோன் வாங்கிக்கலாம். 2013, 14 ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரே ஓனர். இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40,000 ரூபா கோட் பண்ணுறேன். நேரில் வாங்க, கொஞ்சம் அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம். இது நம்ம போன வீடியோல வந்துச்சு. ஆமா ஆமாம். இப்போதான் கிலோமீட்டர் கூட ஓடணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் நீங்கள் ஒரிஜினல் தான் வச்சிருக்கீங்க. இதை டேம்பரிங் பண்ண என்ன தெரிய போகுது? அதெல்லாம் பண்ண தேவையில்ல. ஆமாம், அதனால நம்பி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமாக எடுக்கலாம். மெயின்டைன் பண்ண ஓட்டலாம்னு நினைக்கிறேன். 3 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக ஓடலாம். பெட்ரோல் வெஹிக்கிள். டீசல் வெஹிக்கிளாக இருந்தால் 4 லட்சம் கிலோமீட்டர். அது கம்பெனியை பொறுத்து. எந்தெந்த கம்பெனிக்கு எவ்வளோ ஓடுமோ அந்தந்த கம்பெனிக்கு அவ்வளோ வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா வேர்ல்ஸ்வேகனில் போலோ. 2014 கோயம்புத்தூர் நம்பரு, ஹைலைனு, 3 ஓனரு. இந்த வண்டியோட அழகை டோட்டலாக நல்லா இருக்கு. இது மட்டும் ஒரு மாதிரி அசிங்கமா தெரியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது ஃப்ரண்ட் பம்பர் கொஞ்சம் தெரியாமல் இடிச்சாச்சு, அதனால கொஞ்சம் அப்படி இருக்கு. மற்றபடி நல்லா இருக்கு. பாடிலாம் நல்லா. மற்றபடியில் பாடி லைன்லாம் சூப்பராக இருக்கும். இன்டீரியர் நல்லா இருக்கும். 98,000 ஓடி இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டு. 4 டயரும் புதுசு இருக்கும். இது வந்து டாப் மாடல்னா, ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய் வீல், பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும். டாப் எண்ட் மாடல் தான். ஓ, கீழே சென்ட்ரி தான். ஆமாம், ஓகே. டாப் எண்ட் மாடல் தான். இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,50,000 ரூபா கோட் பண்ணுறோம். நேரில் வாங்க, ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ 20 ரூபாயோ என்னன்றது கஸ்டமர் வெஹிக்கிள் தான். நேரில் வாங்க, கஸ்டமர் வர சொல்லலாம், உட்காந்து பேசலாம். எவ்வளோக்கு செட் ஆகுதோ வாங்கி தரேன், எடுத்துக்குங்க தாராளமாக. ஓகேண்ணே. சரிங்களா? போலோக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. ஆமாம், இருக்காங்க. ஓகேண்ணே. அடுத்து நெக்ஸ்ட் வண்டியை பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டுங்க. 2010 மாடலு, 3rd ஓனரு. பிளாக் கலர் வண்டி, குவாலிட்டியாக இருக்கும். டீசல் வண்டி, VDI. 2010, 3 ஓனரு. எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு. எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து தரணும்னா எடுத்து தரலாம், இல்லை இருக்கிற கண்டிஷன்லேயே எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தோம்னா 2,35,000 ரூபாய்க்கு ஃபைனலாக தரலாம், அல்லது இன்னும் கூட ஏதோ ஒரு 5 ரூபா முன்ன பின்ன தரலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்களே எடுத்துக்கிற மாதிரினா அந்த எஃப்சி இன்சூரன்ஸ்க்கு உண்டான விலையை கம்மி பண்ணி கொடுக்கலாம். வண்டி சூப்பராக இருக்கும், வண்டி நல்லாயிருக்கும். மைலேஜ் 20 கிலோமீட்டருக்கு மேலே வரும். லோன் கிடைக்கும்? லோன் கிடைக்காது பிரதர். இது லோ மாடல் 2010ன்றதுனால லோன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். லோன் வேணும்னா லோ பட்ஜெட்டில் எடுக்கிறவங்க அவங்களே வேணும்னா லோன் ரெடி பண்ணிட்டு வந்து வண்டி எடுத்துக்குங்க. ஓகே. அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ. பட் இது அட்வான்ஸ் ஆயிருச்சு. அப்படியா? ஆமாம், அட்வான்ஸ் ஆயிருச்சு. அதனால் இந்த வண்டியை விட்டுறலாம். ஓகேண்ணே. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ. வண்டியை பார்த்தாவே அவ்வளோ லுக்காக இருக்கும். 4 டயரு புதுசு இருக்கும், அலாய் வீல் இருக்கும். மாடல் பார்த்தீங்கன்னா 2014. 2014 ஓனர், 3 ஓனரு. டீசல் வண்டி. டீசல் வண்டி. உங்களுக்கு பாடி லைன்னு சின்ன சின்னதாக ஸ்க்ராச்சஸ், ஸ்டெண்ட் இந்த மாதிரி இருக்கும். மற்றபடி இன்ஜின்லாம் சூப்பராக இருக்கும். இன்ஜின் வேலை செஞ்சுருக்குறாங்க. இன்ஜினு, இன்டீரியரு எல்லாமே நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான், ரொம்ப கம்மி தான். எவ்வளோண்ணே? 1,80,000 ரூபா கேட்குறேன். ஓகே. நேரில் வாங்க, ஏதாவது ஆஃபர் பண்ணுங்க. ஆஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன பேசி வாங்கி தரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2014 டீசல் வண்டி, 3 ஓனரு. அலாய் வீலே உங்களுக்கு 30,000 ரூபா வந்துடும். டயர் 20,000 ரூபா வந்துடும். இதே 50,000 ரூபா வந்துடும் உங்களுக்கு. எங்கள் சப்ஸ்கிரைபர் யாராச்சும் நேரில் வந்தாலும் நல்லா குறைச்சி கொடுங்க. தாராளமாக வந்து வண்டியை ஓட்டி பார்த்துட்டு விலையை கேட்டுக்கோம். ஆமாம், தாராளமாக பண்ணி தரேன். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வேகனர். 2010 மாடலு, 2nd ஓனரு. எஃப்சி லைவ்ல இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு. இது வண்டி சூப்பராக இருக்கும். பாடி லைன்லேருந்து, இன்டீரியர்லேருந்து, இன்ஜின்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கும். டயர் பாயிண்ட் நல்லாயிருக்கும். இன்சூரன்ஸ் மட்டும் இருக்காது, எடுத்தால் இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி எடுத்து இதில் பெருசாக செலவு பண்ணுற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. பாடி லைன்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குண்ணே. இது VXI தான். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு ஆப்ஷன் வந்துடும். இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,35,000 ரூபா கோட் பண்ணுறேன். 2,15 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்கலாம். 2010 2nd ஓனரு, மாருதி வேகனர், பெட்ரோல் வண்டி. ஓகே. அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் டிசைர். அது ஸ்விஃப்ட்னு நினச்சிருக்கேன். ஸ்விஃப்ட் டிசைரு. ஓகே. 2013 மாடல், ஒரே ஓனரு. 2013 ஒரே ஓனரு. டீசல் வண்டி தான். இதனுடைய ஆப்ஷன் சொல்கிறேன் பார்த்துங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு,
இன்ஜின் சூப்பராக இருக்கும். 1,00,000 கிலோமீட்டர் பக்கம் ஓடி இருக்கும். 4 டயரும் ஒரு 50% இருக்கும். இன்சூரன்ஸும் லைவ்ல தான் இருக்கும். இது பெட்ரோல்ல டீசலானே? டீசல் வண்டி VDI. VDI. ஆமா VDI 2013 ஒரே ஓனர். இன்டீரியர்லாம் சூப்பரா இருக்கும். டயர்லாம் ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு மேல இருக்கும். என்ன இதுலயும் சின்ன சின்னதா ஸ்கிராச்சஸ் டென்ட் இந்த மாதிரி இருக்கும். ஆமா அது இந்த வெயில் ஃபேட்னஸ். ஆமா ஆமா சின்ன சின்னதா இருக்கும். அதனால இந்த வண்டிக்கு விலையை நான் கம்மியா தான் சொல்ல போறேன். எவ்வளவுன்னு சொல்லுங்க. இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 4.5 லட்சம் ரூபாய்க்கு விற்கும். 13. ஆமா 4 ரூபாய்க்கு போகும். நான் விலை சொல்றதே 3,90,000 ரூபாய் சொல்றேன். ஓனர்னா ஒரே ஓனர். ரைட்டு. 3,90,000 ரூபாய் சொல்றேன். நேர்ல வாங்க 3,75,000 ரூபாய்க்கு ஃபைனலா தரேன். ஓகேண்ணா. 2013 ஒரே ஓனர், ஸ்விஃப்ட் டிசைர், டீசல் வண்டி. லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு. 2013 லோன் பண்ணி தரலாம் தாராளமா. எவ்வளவு கிடைக்கும் லோனு? லோன் அதிகபட்சம் ஒரு 2 ரூபா அல்லது 2.5 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கி தரலாம். 2.5 கிடைச்சுன்னா மீதி 1 ரூபா இருந்துச்சுன்னா 1 ரூபா 1.25 ரூபா இருக்கணும். 1 ரூபா அல்லது 1.5 ரூபா கையில இருந்துச்சுன்னா மீதி இருக்கிறத நான் லோன் பண்ணி கொடுத்துருவேன். தாராளமா லோன் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி சூப்பரா இருக்கும், ஓட்டுறதுக்குலாம் நல்லா இருக்கும். விலையை கம்மியா தான் சொல்லியிருக்கேன். நேர்ல செக் பண்ணி தானே வண்டி எடுக்க போறோம். வண்டியை நான் இங்க நிக்கிற எல்லா வண்டியுமே ஓட்டி பார்த்து தாங்க நான் சொல்லுவேன். பர்சனலா ஓட்டி இருக்கீங்க? ஆமா, ஏன்னா வண்டியை ஓட்டி பார்க்காம நம்ம விலையை சொல்ல முடியாது, சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாது. இங்க நிக்கிற எல்லா வண்டியுமே ஓட்டி பார்த்துட்டு அதுல ஏதாவது ஃபால்ட் இருந்தா கஸ்டமர் வரும்போது அது ஓப்பனா சொல்லிடுவோம், மறைக்கலாம் மாட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் வாங்குறது வாங்காது அவங்க விருப்பம். நெக்ஸ்ட் நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா 7 சீட்டர் வெஹிக்கிள். லாட்ஜி. ரெனால்டு லாட்ஜி 2016 செகண்ட் ஓனரு. 7 சீட்டர்ல உங்களுக்கு கொஞ்சம் மைலேஜ் வர வண்டின்னு பார்த்துக்கிங்களா இது? ஆமா டீசல் வெஹிக்கிள் தானே? டீசல் வெஹிக்கிள் 2016 2 ஓனரு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி சூப்பராக இருக்கும். 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இன்டீரியரு, சீட் கவரு, டச் ஸ்க்ரீன் செட்டு, ஏபிஎஸ், ஏர்பேகு எல்லாமே வந்துடும். எர்டிகாவெல்லாம் யோசிக்கிறதுக்கு இந்த வண்டியை தாராளமாக எடுக்கலாம். மைலேஜ் இல்லைங்காம உங்களுக்கு 16 கிலோமீட்டர் தாராளமாக வரும். ஆமாம். அது இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி ரூஃப் ஏசி முதற்கொண்டு எர்டிகால என்னென்ன ஆப்ஷன் வருதோ எல்லா ஆப்ஷனும் இதில் வந்துருங்க. அதோட லென்த்தும் கூட லென்த் அதிகம். உங்களுக்கு மைலேஜ் எர்டிகா தர மைலேஜ் இந்த வண்டி தரும். இது வந்து 2016 2 ஓனர். இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸும் இதுக்கும் கம்மி தான். 5,25,000 ரூபாய் கேட்குறேன். 16 5,25,000 கேட்குறேன். 5 லட்சம் ரூபாய்க்கு ஃபைனலாக தரேன். ப்ரைஸ் கம்மியாக தான் சொல்கிறேன். ஓகேண்ணே. வண்டி ஓட்டி பார்த்தேன், வண்டியெல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஜென்ரல் செக்அப், இந்த வண்டியில் எந்த வண்டி எடுத்தாலும் ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிங்கன்னா போதும். வேறு எதுவும் பெருசாலாம் பண்ண தேவையில்ல. அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஈகோ 2022 மாடல். 2022 ஒரே ஓனரு. வெறும் 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இன்டீரியரு, பாடி லைனு எல்லாமே சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,40,000 ரூபா சொல்கிறோம். ஓகே. ஒரு 5 ரூபா முன்ன பின்ன கொடுக்கலாம். 2022 ஒரே ஓனர், 20,000 ஓடி இருக்கும். ஏர்பேக் டைப்பு, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. டயர்லாம் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும். இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா சீட்டு, பம்பரு, பின்னாடி பம்பரு, கீழே புட்ரெஸ்ட்டு இது எல்லாமே போட்டிருப்பாங்க. எடுத்து அவங்க எதுவும் பண்ண தேவையில்லை. வேணும்னா சிஎன்ஜி அட்டாச் பண்ணுறதுனா சிஎன்ஜி அட்டாச் பண்ணிக்கலாம். வண்டி சூப்பராக இருக்கும். டபுள் ஏர்பேக் வந்துருது, லக்கேஜ் கேரியர் வந்துருது, எல்லாமே எல்லா ஃபிட்டிங்ஸ் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்குது இதில். ஓகேண்ணே. நல்ல ரேட்டு தான். 2022 5,40,000 சொல்லுது. ஒரு 5 ரூபா முன்ன பின்ன கொடுக்கலாம். பெரிய வித்தியாசம் கிடைக்காது இந்த வண்டி. அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா லாரா. இதுவும் கருப்பு கலர் தங்கம். ஆமாம். சரிங்களா? இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2010 ஒரே ஓனரு. டாப் மாடல் தான். ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீல் எல்லாமே வந்துடும். டீசல் வெஹிக்கிள் தான். இதுக்கும் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். 2,50,000 ரூபா சொல்கிறேன். நேரில் வாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பேசி வாங்கிக்கலாம். டாப் மாடல், ஓட்டுறதுக்கு கப்பலில் போகிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும், சொகுசாக இருக்கும். லக்ஸரி ஸ்கோடால லாரா மாடல் இது. ஆனால் லோ பட்ஜெட்டில் எடுக்கிறது வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டு நாளைக்கு கொடுத்தா விட நல்ல ரேட்டு கொடுத்து தாராளமா. இது நம்ம வண்டி இல்லை, கஸ்டமர் தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அப்போ நல்ல ரேட்டு கம்மி பண்ணி வாங்கி கொடுங்க. தாராளமா எவ்வளோக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்களோ வந்து வண்டியை பார்க்கட்டும், ஓட்டி பார்க்கட்டும், ஆஃபர் பண்ணால் கேட்டு பார்க்கலாம். இந்த ரேட்டுக்கு கஸ்டமர் கேட்குறாங்க கொடுங்க அப்படின்னு கேட்டு பார்க்கலாம். செட் ஆனிச்சுன்னா வாங்கி கொடுக்கலாம். எனக்கு 2% கமிஷன் கேட்கறத விட நேரில் வந்து வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் விலையை கேட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபோன் பண்ணி ஃபோனில் வந்து ஏன்னா எவ்வளோக்குண்ணா தருவீங்கன்னு கேட்டால்
அவங்களும் சொல்ற விலையை தான் சொல்லுவாங்க, நீங்களும் கேட்குற விலையில தான் இருப்பீங்க. வியாபாரம் செட் ஆகாது. நேர்ல வந்து ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இவ்வளோ கேட்குறாங்கன்னா அவங்க தரலனா கூட நம்ம ட்ரை பண்ணி கூட ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கறது ட்ரை பண்ணலாம். ஃபோன்ல கேட்டுட்டு வந்தா வருவாங்க, வராம இல்லை இருந்தாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. அது ஃபோன்ல பேசுறது வேஸ்ட். ஆமா. அடுத்து நம்ம பார்க்குற வண்டி எந்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில i20 லேட்டஸ்ட் பேஸ் வர வண்டி. 2021 மாடல் பெட்ரோல் வெஹிக்கிள். 21 ஒரே ஓனரு, சாரி 2 ஓனரு. வெறும் 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். ஓகேண்ணே. பாடி லைனு, இன்டீரியரு, இன்ஜினு, டயர் பாயிண்ட்டு குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. வண்டி சூப்பராக இருக்கும், ஜெனியூனாக இருக்கும், சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கும். 2021 லேட்டஸ்ட் பேஸ் வரதுங்கன்னா இன்டீரியர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். கலர் ஆண்ட்ராய்டு சிஸ்டமே வந்துடுது. ஆமாம், ஆண்ட்ராய்டு சிஸ்டம், உங்களுக்கு ஏபிஎஸ், ஏர் பேக்கு. மாடலு வேரியண்ட்டுன்னு இது ஸ்போர்ட்ஸ்ண்ணா. ஸ்போர்ட்ஸ்னா உங்களுக்கு டாப் மாடல் தானே? அஸ்டா தான் டாப் மாடல்னா, இது ஸ்போர்ட்ஸு மிடில் மாடல். ஆமாம், மிடில் மாடலு. அப்போ ஒயர்லெஸ் சார்ஜிங் மட்டும் வராதா? ஆமாம். சின்ன யூனிக்கான விஷயங்கள் மட்டும் வராது. இன்டீரியர்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும். சீட் கவர்லாம் இப்போ தான் புதுசு போட்டிருக்கிறாங்க. நல்லா இருக்கு. எவ்வளோண்ணே கேட்குறீங்க? ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,25,000 கேட்குறாங்கண்ணா. 6,25,000 கேட்குறாங்க. நேரில் வந்து வண்டியை பாருங்க, குறை சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. வண்டி சூப்பராக இருக்கும், ஜெனியூனாக இருக்கும், சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான். எடுத்து நீங்கள் எதுவும் செலவெல்லாம் பண்ண தேவையில்லை. செலவு பண்ணணுன்னா என்ன செலவுனா ஜென்ரல் செக்கப்பு, ஆயில் சர்வீஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தான் செய்கிற மாதிரி இருக்கும். பெருசாக ஒன்றும் இருக்காது. 6,4 ரூபா கேட்குறாங்க. நேரில் வாங்க, ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன ட்ரை பண்ணி வாங்கி தரலாம். 4 லட்சம் கேரண்டியாக வாங்கி தரேன். 4 லட்சம் கேரண்டியாக கிடச்சிடும். 4 லட்சம். சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா, மீடியமான சிபில் ஸ்கோர் இருக்கிறவங்களுக்கு 5 லட்ச ரூபா வாங்கி தருவேன். நல்லாவே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றவங்க காசே தர வேணாம், வண்டியை மட்டும் லோன் பண்ணி தரேன், வண்டி எடுத்துகிட்டு போங்க. ஓகே. i20 காரணம் ஆள் வரும். வண்டி சூப்பராக இருக்கும் நான் ஓட்டுறதுக்கு. பெட்ரோல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக வரும். அது இல்லாமல் ஃபேஸும் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் ஃபேஸாக வந்து பார்க்கும். கலர் செம ராயல், வண்டி சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்த வண்டி போடுவோம். நெக்ஸ்ட் வண்டி போகும். ஆனால் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் 2016 செகண்ட் ஓனர், ZDI டாப் மாடல் டீசல் வண்டி. ஏபிஎஸ், ஏர் பேகு, அலாய் வீலு, பட்டன் ஸ்டார்ட் முதற்கொண்டு வந்துடும். இது வந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும். 4 டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது டயர் இருக்கும். 4 டயரும் ஏபிஎஸ் இருக்குது, ஏர் பேக் இருக்குது, அலாய் வீல் இருக்குது, பட்டன் ஸ்டார்ட் இருக்குது, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கும். இன்டீரியர் சீட் கவர்லாம் புதுசு போட்டிருப்பாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி மாதிரி இருக்கும், அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும். இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,60,000 கோட் பண்ணுறோம். நேரில் வந்து வண்டியை பாருங்கள், பிடிக்காமலாம் போகாது, பிடிக்கும். நேரில் வந்து வண்டியை பாருங்கள், கொஞ்சம் முன்ன பின்ன பேசி ட்ரை பண்ணி வாங்கி தரலாம். ஓகே. 2016 2 ஓனர், ZDI டாப் மாடல். 5,60,000 கேட்குறோம். ஓகே. நேரில் வாங்க, ஒரு 5-10 ட்ரை பண்ணி, அல்லது எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி வாங்கி தரேன். அடுத்த வண்டியை பார்க்கலாங்களா? அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் கருப்பு தங்கம் தான். Ford EcoSport 2016 மாடல், செகண்ட் ஓனரு, டீசல் வண்டி தான் இது. ஓகே. இது வந்து Ford EcoSport. இது இன்டீரியரு, பாடி லைனு, அவுட்லுக்கு, டயரு எல்லாமே சூப்பராக இருக்கும். டீசல் வண்டி. மைலேஜ் இல்லைங்காமல் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் வரும். ஏபிஎஸ், ஏர் பேக் வந்துடும். அலாய் வீல் மட்டும் வராதுங்க உங்களுக்கு. ஓ, இதில் அலாய் வீல் இல்லையா? நம்மள அலாய் வீல்னு நினைச்சிட்டு. ஆமாம், அலாய் வீல் மட்டும் வராது. ஏபிஎஸ் பிரேக் வந்துடும், 2 ஏர் பேக் வந்துடும். வண்டி சூப்பராக இருக்கும். நீங்கள் எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்காது. சின்ன சின்னதாக ஸ்க்ராச்சஸ் டெண்ட் இருக்கும். அதை நீங்கள் வண்டியை பார்க்கும்போது, இங்கே வந்து பார்க்கும்போது அதெல்லாம் இருக்காது. எல்லாம் ரெடி பண்ணிடுவீங்க. ஓகேண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,25,000 கேட்குறோம். விலை கம்மி தான். 16 மாடலுக்கு 5,25,000 தான் கோட் பண்ணுறோம். நேரில் வாங்க, பாருங்க, பிடிச்சிருந்தா ஓட்டி பாருங்க, லோன் வாங்கி தரலாங்க. லோன் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா லோன் வாங்கி தரலாம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லெட் சைலு 2013 மாடலு, செகண்ட் ஓனரு. இதுவும் டாப் அண்ட் மாடல் தான். இது டீசல் வண்டி. 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும், சர்வீஸ் ரெக்கார்டு தான். இதுலேயும் 4 டயர் முக்கா கண்டிஷன் இருக்கும். ஏபிஎஸ், ஏர் பேகு, அலாய் வீலு எல்லாமே வந்துடும். சீட் கவர்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கும்.
இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,15,000 கோட் பண்ணுறோம். 3 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்கலாம். 3 ரூபாய் ஃபைனலாக கிடைக்கும். டீசல் வண்டி 2013 செகண்ட் ஓனர். இன்னைக்கு தான் சைலோட இன்டீரியர் பார்க்குறேன். சூப்பராக இருக்கும் வண்டி, ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். மைலேஜ் இல்லைன்னாம 20 கிலோமீட்டருக்கு மேலேயே வரும் உங்களுக்கு. இந்த செவர்லெட் கம்பெனியை பொறுத்தளவுக்கு மைலேஜ் தான் கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால இந்த வண்டி 20 கிலோமீட்டருக்கு மேலே வரும். டீசல் வண்டி 3,15,000 கேட்குறோம். நேரில் வாங்க, 3 ரூபாய்க்கு ட்ரை பண்ணலாம், அல்லது 3 ரூபாய்க்கு கீழே கிடைச்சிச்சுன்னா வாங்கி தரேன், ஒன்றும் தப்பு இல்லை. எடுக்கணும்னு வந்துடுறதுக்குள்ள கொடுக்கத்தான் போறியா? தாராளமாக. அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் i20 பெட்ரோல் வெஹிக்கல், 2015 மாடல், ஒரே ஓனர், ஆஸ்ட்ரா, டாப் மாடல் தான். ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீல், பட்டன் ஸ்டார்ட் எல்லாம் வந்துடும். இது வந்து பெட்ரோல் கார். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சொல்கிறேன். 4,75,000 கேட்குறேன். ஒரு 4,000 ரூபாய்க்கு ட்ரை பண்ணி வாங்கி தரலாம். பெட்ரோல் வெஹிக்கிள், டாப் மாடல், ஏபிஎஸ் வந்துடும், ஏர்பேக் வந்துடும், அலாய் வீல் வந்துடும், பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். நீங்கள் எடுத்து பெருசாக ஒன்றும் செலவெல்லாம் பண்ண தேவையில்ல. ஒரு ஆயில் சர்வீஸு, ஜென்ரல் செக்கப்பு இது மட்டும் பண்ணிங்கன்னா போதும். இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குது. சீட் கவர்லாம் புதுசாக போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோன்னு கிடைக்கும்? லோன் பார்த்தீங்கன்னா 3,50,000 ரூபா கேரண்டியாக வாங்கி தரலாம். நான் ஓகே, பெட்ரோல் வண்டி நம்பி எடுக்கலாம். 3,50,000 ரூபா தாராளமாக லோன் வாங்கி தரலாம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் i20 பெட்ரோல் வெஹிக்கிள் தான். ஓ, இது 2 வண்டியுமே பெட்ரோல் தான்? ஆமாம், 2 வண்டியுமே பெட்ரோல் தான். இதுவும் பெட்ரோல் தான். இது வந்து i20 ஸ்போர்ட்ஸில் ப்ளஸ்ஸு, i20 ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ்ஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ், ஏர்பேகு, அலாய் வீலு எல்லாமே வந்துடும். பட்டன் ஸ்டார்ட் மட்டும் வராது. இது வந்து 2020 மாடல், 2020 மாடல். ஓனர் மட்டும் 2 ஓனர். கிலோமீட்டர் 90,000 ஓடி இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டு, 4 டயர் புதுசு இருக்கும். இன்சூரன்ஸ் லைவில் இருக்கும். பாடி லைன்லாம் சுத்தமாக இருக்கும். இன்டீரியர் எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக கோட் பண்ணல, கம்மியாக தான் கோட் பண்ணுறோம். 5,75,000 கேட்குறோம். நேரில் வாங்க, ஒரு 5-10 கம்மியாக வாங்கி தரலாம். பெரிய வித்தியாசத்தில் கிடைக்காது. விலையே கம்மியாக தான் சொல்கிறோம். 2020 மாடலு, 5,75,000 கேட்குறோம். ஒரு 5-10 கம்மி பண்ணி தரலாம். பெரிய வித்தியாசத்தில் கிடைக்காது. நீங்கள் எடுத்து எந்த செலவுமே பண்ண தேவையில்லை. 4 டயர் புதுசு இருக்கும். சீட் கவர் புதுசு, அலாய் வீலு, ஏபிஎஸ், ஏர்பேகு, இன்டீரியர் முதற்கொண்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். நேரில் வாங்க. இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா லோன் வாங்கி தருவேன். 50,000 ரூபா மேற்கொண்டு பேசுகிற வேலை கையில் இருந்தால் போதும். 5 லட்ச ரூபா லோனே வாங்கி தருவேன். ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைரு, 2015 மாடல், 16 ரிஜிஸ்ட்ரேஷன், டீசல் வண்டி, ZDI டாப் மாடலு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ், ஏர்பேகு, அலாய் வீலு, பட்டன் ஸ்டார்ட்டு எல்லாமே வந்துடும். டாப் அண்ட் மாடல் தான். டயர் பாயிண்ட்லாம் ஒரு 50% இருக்கும். இன்சூரன்ஸ் மட்டும் இருக்காது. பாடி லைன்லாம் 100% சூப்பராக இருக்கும். 100% நல்லாயிருக்கும். டீசல் வெஹிக்கிள் தான். மைலேஜ் இல்லைங்காமல் 20 கிலோமீட்டர் வரும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,4 லட்சம் ஓடி இருக்குது. 1,4 சர்வீஸ் ரெக்கார்டு தான். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,50,000 கோட் பண்ணுறோம். லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா லோன் வாங்கி தரலாம். ஓகே, 4 லட்சம் அல்லது 4,50,000 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கி தரலாம். என்ன 16? 16 ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரு ஓனரா? செகண்ட் ஓனர். இது டீசல் வண்டி தான். டாப் அண்ட் மாடல் தான். டாப் அண்ட் வண்டி நம்பர் 52, 56 நல்லா இருக்குது. ஃபேன்சியா நம்பர், ஃபேன்சி நம்பர். பாடி லைன்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். வண்டி இப்போ தான் ஒரு வாட்டர் வாஷ் மட்டும்தான் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கிறாங்க. வண்டி சூப்பராக இருக்கும். டீசல் வண்டி இல்லைங்காமல் 20 கிலோமீட்டர் மைலேஜ் வரும். ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. ஏன் மைலேஜ் இவ்வளோ சொல்கிறாங்களே கம்மியாக வரும்னு யோசிக்க தேவையில்ல. சேர்த்தே வரும். நான் கம்மியாகவே சொல்கிறேன் உங்களுக்கு. 20 கிலோமீட்டர் வர இடத்துல 18 கிலோமீட்டர் தான் சொல்லுவேன். 22 கிலோமீட்டர் வர இடத்துல 20 கிலோமீட்டர் தான் சொல்லுவேன். 2 கிலோமீட்டர் குறைச்சி சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஆமாம், குறைச்சி தான் சொல்லுவேன். அதனால் தாராளமாக யோசிக்காமல் வந்து வண்டியை பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லோன் ஆப்ஷன் வேணுன்னா நான் பண்ணி கொடுத்துறேன். உங்களுக்கு எந்த ஃபைனான்ஸில் லோன் வேணும்னு சொல்கிறீங்களோ அதில் நான் பண்ணித்தரேன். எல்லா ஃபைனான்ஸ்லையும் டைப் வச்சுருக்கிறேன். அதனால் எதில் லோன் வேணுமோ அதில் நான் பண்ணித்தரேன். ஓகே, சரிங்களா? ஓகே. இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா வேர்ல்ஸ் வேகனில் ஆமியோனா, 2016 ஒரே ஓனரு. இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிள் தான். இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 45,000 ஓடி இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டு, 4 டயர் புதுசு இருக்கும். இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, ஏபிஎஸ், 2 ஏர்பேக் வந்துடும். அலாய் வீல் மட்டும் வராது. இன்டீரியர்லேருந்து, பாடி லைன்லேருந்து, டயர்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,30,000 கோட் பண்ணுறோம். 2016 ஒரு ஓனரு.
4,30,000 கோட் பண்ணுறோம். நேரில் வாங்க, ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன பேசி தரலாம். 3,50,000 ரூபா லோனே வாங்கி தரேன். 3,50,000 ரூபா லோனே வாங்கி தரேன். கையில் ஒரு 50 ரூபா 60 ரூபா 70 ரூபா இருந்தால் போதும், மேற்கொண்டு லோன் வாங்கி கொடுத்துடலாம். வண்டி பெட்ரோல் வண்டி தான், மைலேஜ் இல்லைங்காமல் உங்களுக்கு 18 to 20 கிலோமீட்டர் தாராளமாக வரும். தாராளம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ப்ரீஸா. இது வந்து 2016 மாடல். டீசல் 2016 சிங்கிள் ஓனரு, ZDI ப்ளஸ் டாப் எண்ட் மாடலு. ABS, ஏர்பேக், அலாய் வீலு, பட்டன் ஸ்டார்ட்டு, க்ரூஸ் கண்ட்ரோல் முதற்கொண்டு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இது ஒரே ஓனர் தான், 2016 ஒரே ஓனர் தான், டீசல் வெஹிக்கிள். இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். 6,40,000 ரூபா கேட்குறேன். ஓகே, 6,15 ரூபாய்க்கு ஃபைனலாக தரலாம். நேரில் வந்து பாருங்கள். லோன் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா லோன் வாங்கி தரேன். 5 ரூபா இருக்கு. 5 லட்ச ரூபா லோன் வாங்கி தரேன். இருக்கிறதுல ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக தான் சொல்கிறேன் நான். சரிங்களா? இங்கே 16 மாடல்லாம் பார்த்தீங்கன்னா 7 ரூபாய்க்கு மேலே விற்கும். ஆமாம். நம்ம இங்கே சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி, ஒரே ஓனர், ZDI ப்ளஸ்ங்க, டாப் எண்ட் மாடல், டீசல் வெஹிக்கிள். ஆமாம். இல்லை க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், வந்துடும், எல்லா ஆப்ஷனும் வந்துடும். இது கிலோமீட்டர் ஓடி இருக்குது பார்த்தீங்கன்னா 1 சம்திங் தான் ஓடி இருக்கும். 6,40, 6,15 எவ்வளோ கிடைக்குதோ வாங்கி தரலாம் ஃபைனலாக உங்களுக்கு. வந்து வருவாங்கண்ணே, வாங்கி கொடுங்கண்ணே. தாராளமாக. ப்ரீஸா கஸ்டமர்ஸ்லாம் நம்மள்கிட்ட கூட. அதே மாதிரி டஸ்டருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அழகான வண்டி தான், கெத்தாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 2014 மாடல், ஒரே ஓனர், RXL 85 BH. அப்போனா 5 கியர் வருமானே? 5 கியர் வண்டியா 6 கியர் வண்டியா? 5 கியர் வண்டினா. 5 கியர் வண்டி நல்ல மைலேஜ் வரும். 85ல மைலேஜ் வரும், 110ல மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக வரும். இது 2014 மாடல், ஒரே ஓனரு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஓடி இருக்கும். 4 டயர் இருக்கும், இன்சூரன்ஸ் மட்டும் இருக்காது. பாடி லைனு, இன்ஜினு, இன்டீரியரு, டயரு எல்லாமே சூப்பராக இருக்கும். AC ஒர்க்கிங்கில் இருக்கும். எடுத்து எந்த செலவும் பண்ண தேவையில்லை. என்ன ரேட்டுக்கு தெரிய, என்ன ப்ரைஸ் கொடுக்கலாம், விலை கம்மியாகவே சொல்கிறேன். தெரியாத சட்டம் ஒன்றும் கிடையாது. 2014 மாடல் மார்க்கெட்டில் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே விற்கும். நான் விலை சொல்கிறதே 4,40,000 ரூபா சொல்கிறேன். 4,15 ரூபாய்க்கு ஃபைனலாக தரேன். 4,40,000 சொல்கிறேன், 4,15 ரூபாய்க்கு ஃபைனலாக தரேன். 3,50,000 லட்ச ரூபா லோன் பண்ணி தரேன். 4,15 ஃபைனல் தரிய. ஸ்விஃப்ட் 2014 என்ன ரேட்டு போகும்? டிசைரு அது சேர்த்து தானே போகும், அதே 4,500 மேலே தானே. அதுக்கு இதோட பில்டு குவாலிட்டிலையும் சரி, ரக்கார்டு வண்டி. ஆமாம். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,15 ரூபாய்க்கு ஃபைனலாக தரேன். லோனே 3,50,000 லட்ச ரூபா ஆப்ஷன் லோன் பண்ணி தரேன். நீங்கள் எடுத்து இதில் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. நல்லா இருக்கு, ஒர்த்து தான். சரிங்களா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு பார்க்குற வண்டி சின்ன வண்டி தான், 2013 செகண்ட் ஓனர், i10. இது பார்த்தீங்கன்னா மேக்னா டைப்பு. ஓகேண்ணா. இன்ஜினு, இன்டீரியர், பாடி லைனு, டயர்லாம் 2 டயர் புதுசு இருக்கும், 2 டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்காது, AC ஒர்க்கிங்கில் இருக்கும். இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,75,000 ரூபா சொல்கிறேன். 2,60,000 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்கலாம். ஓகே. 2013 செகண்ட் ஓனர். நீங்கள் எடுத்து பெருசாலாம் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, எல்லா வேலையும் செஞ்சு தான் நிறுத்தி வச்சுருக்கிறோம். எடுத்தால் இன்சூரன்ஸ் ஒன்று முடிஞ்சிருச்சு, இன்சூரன்ஸ் போடுற மாதிரி இருக்கும், ஆயில் சர்வீஸ், ஜென்ரல் செக்கப் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் பெருசாக எதுவும் செய்ய தேவையில்லை. நேரில் வந்து பாருங்கள், கொஞ்சம் முன்ன பின்ன பேசலாம். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா வண்டிக்கும் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நேரில் வந்து என்ன ஆஃபர் வேணாலும் பண்ணுங்கள், என்னால் என்ன முடியுமோ ட்ரை பண்ணி வாங்கி தரேன். நன்றி, ரொம்ப நன்றிண்ணா. காரோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்க. ஓகேண்ணா. சரிங்க, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரு, உங்களுடைய ஃபைனான்ஸ் இது அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்த வண்டி எல்லா வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் பண்ணி தரேன். 2012க்கு கீழே இருக்கிற வண்டிக்கு லோன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். 13க்கு மேலே இருக்கிறது எந்த வண்டிக்கு வேணுமோ லோன் வேணும்னா லோன் ஆப்ஷன் எந்த ஃபைனான்ஸில் வேணுமோ நான் பண்ணித்தரேன். தாராளமாக வந்து கொஞ்சம் வண்டியை பாருங்கள், எவ்வளோக்கு எவ்வளோ விலை கம்மியாக வாங்கி தர முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வாங்கி தரேன். இதே என்னுடைய வண்டியாக இருந்தால் கமிஷன் தேவையில்லை. கஸ்டமர் நிறுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா அது நாங்கள் 2% கமிஷன் வாங்குவோம், ஆஃபீஸ் கமிஷன் சொல்லிட்டு. நம்பரு உங்களுக்கு கீழே கொடுப்பாங்க, வாட்ஸ்அப் நம்பரு. அதில் தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணுறதோ அல்லது கால் பண்ணுறதோ எது வேணாலும் பண்ணுங்கள். ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன் நான். சரிங்களா? நன்றி. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. என்னங்க, காரோடைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா, வீடியோ முழுசாக பார்த்தேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காகத்தான் நல்ல காரில் தேடி பயணிக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தந்துட்டீங்க. நிச்சயமாக ஒரு நல்ல கார் உங்களுக்கு வாங்குறது நான் ஒரு பாலமாக இருப்பேன். கூடிய விரைவில் நல்ல நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சரி, இந்த வீடியோக்கு எப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி இந்த சின்ன இதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இங்கே என்ன கார் பிடிச்சிருந்துச்சுன்னு முடிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், கார்களுடைய குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிக்கும். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பட் தேங்க்யூ.